சற்றுமுன் வெளியான தகவல். வங்கிகளில் கேட்பாருக்கு கிடைக்கும் 78,000 கோடி. உரியவர்களுக்கு பணம் சென்றடைய அரசு ஏற்பாடு. தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நம்ம நாட்டுல எண்ணற்ற பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள் இயங்கி வருது. இப்படி இயங்கி வரும் வங்கிகள பலர் தங்களுடைய பணத்தை இன்னும் எடுக்காம வச்சிருக்கிறாங்க. அதாவது உரிமை கோராமல் இருக்கும் பணம் 78,213 கோடியை நெருங்கியுள்ளது. இந்த பணத்தை கணக்கு வைத்திருப்பவர்கள் அல்லது அவர்களுடைய நாமினி எளிதா எடுக்கும் வகையில் புது ரூல்ஸ் வரப்போகுது. நிறைய பேர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுல காசு போட்டுட்டு அப்படியே மறந்துடுறாங்க. சில நேரங்கள்ல பணத்தை போட்டவர்கள் துரதுஷ்ட வசமா இறந்து போயிடுறாங்க. இதனால் அவர்களுடைய வாரிசுக்கும் போகாமல் கணக்கு தொடங்கியவர்களுக்கும் போகாமல் பணம் அப்படியே வங்கிகளில் தேங்கி விடும். இப்படி பல காரணங்களால் பேங்க் அக்கவுண்ட்ல நிறைய போரோட பணம் அப்படியே இருந்து வருது. இந்த பணம் சில நாட்கள் கழித்து ரிசர்வ் பேங்குக்கு சென்றுவிடும். உரிமை கோரப்படாத பணம் இறுதியில் ரிசர்வ் பேங்கை தான் சென்றடையும். இப்படி சேர்ந்த பணம் கிட்டத்தட்ட 78,213 கோடி கரண்ட்ல இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த பணம் யாருடையதோ அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணும்னு அரசு முடிவு பண்ணியிருக்கு. அதுக்கு சில புது வழிமுறைகள் கொண்டு வர போறாங்க. இதுக்காக எல்லா பேங்குகளும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அது கூட சில முக்கியமான டாக்குமெண்ட் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரூல்ஸ் வந்தா அக்கவுண்ட்ல காசு வச்சிருக்கவங்க அல்லது அவங்களோட நாமினிகள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஐ பூர்த்தி செய்து பிற டாக்குமெண்ட்களை சேர்த்து கொடுத்தால் போதும். பணத்தை ஈஸியா எடுத்துக்க முடியும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களோட பேரு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் எழுதி மீதி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதை அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் செயல்முறை செஞ்ச பிறகு உங்க பணத்தை அக்கௌண்ட்டுக்கே டெபாசிட் செஞ்சிடுவாங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.